49ஆம் சங்கீதத்திலே 10ஆம் வசனம், ஞானிகளும் மரித்து அஞ்ஞானிகளும் நிர்முடரும் ஏகமாய் அழிந்து தங்கள் ஆஸ்தியை மற்றவர்களுக்கு வைத்து போகிறதை காண்கிறோம். தங்கள் வீடுகள் நித்திய காலமாகவும் வாசஸ்தலங்கள் தலைமுறை தலைமுறையாகவும் இருக்கும் என்பது அவருடைய உள்ளத்தின் அபிப்பிராயம். இன்றைய மன்னாவினுடைய தலைப்பு உலக பொருட்கள் மற்றும் சொத்துக்கள் அநித்தியமானவைகள். அநித்தியமானவை, உலக பொருட்கள் எல்லாம் அநித்தியமானவை. 1 யோவான் 2ஆம் அதிகாரத்திலே 15 முதல் சில வார்த்தைகளை நீங்கள் வாசித்து பார்க்கும் பொழுது, உலகத்திலும் அதில் உள்ளவர்களிலும் நீங்கள் அன்பு கூறாதிருங்கள். ஒருவன் உலகத்திலே அன்பு கூர்ந்தால் அவனிடத்திலே பிதாவின் அன்பில்லை. மாம்சத்தின் இச்சை, கண்களின் இச்சை, ஜீவனத்தின் பெருமை ஆகியவைகள் எல்லாம் உலகத்தினால் உண்டானவைகள். உலகமும் அதன் நிச்சயம் ஒழிந்து போகும். பிதாவின் சித்தத்தின்படி செய்கிறவர்களோ என்றென்னைக்கும் நிலைத்திருப்பார்கள் என்கிற வார்த்தைப்படியாக உலகத்திலும் உலகத்தில் உள்ளவைகளிலும் அன்பு கூறுகிறவர்களாக இருப்பீர்கள் என்று சொன்னால், உலகத்துக்கு ஒத்த வேஷம் தரித்து உலக சிற்றன்மங்களிலே மூழ்கி உலக போக்கிலே நடப்பீர்கள் என்று சொன்னார், தேவனுடைய சித்தத்தை நீங்கள் அறிய மாட்டீர்கள். ஆனால் உலகத்துக்கு ஒத்த வேஷம் தெரியாமல் இருக்கிறவர்கள் மாத்திரம்தான் அவருடைய நன்மையும் அவருடைய பிரியமும் அவருடைய பரிபூர்ணமான சித்தம் இன்னதென்று பகுத்தறியத்தக்கதாக அவருடைய மனம் புதிதாகிறது. அதனாலே அவர்கள் மறுரூபம் அடைகிறவர்களாக இருக்கிறார்கள். எனவே உலகத்தால் உங்களை கரைப்படுத்திக் கொள்ளாதபடிக்கு, உலக போக்கிலே சென்று விடாதபடிக்கு, உலகத்தின் அதிபதியாகிய பிசாசனுடைய பிடியிலே சிக்கொண்டு நீங்கள் மோசம் போகாதபடிக்கு தேவ சித்தம் செய்கிறவர்களாய் காணப்படுங்கள். கர்த்தர் உங்களை மேன்மைப்படுத்துவார், அநேகத்திலே சாட்சியாக நிறுத்துவார் என்கிறதிலே சந்தேகமில்லை. பரலோக பிதாவே, நாங்கள் துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். ஆண்டவரே, உலகத்திலும் உலகத்தில் உள்ளவர்களும் அன்பு கூறாதபடிக்கு சித்தம் என்னதை அறிந்து நடக்கிற தேவ பிள்ளைகளாய் யாவரை நீ மாற்றும்படி கொண்டிரும்படியாய் செபிக்கிறோம். எங்களுக்கல்ல உடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். இயேசு கிறிஸ்து நாமத்தில் செபிக்கிறோம் பிதாவே, ஆமென்.